மைதிலிக்கு என்ன? காட்டே இல்லை. அவங்க மூளையில பிளட் க்ளோட்டிங் ஆகிருக்கு. பிளட் க்ளாட்டிங்ல 2 விதம் இருக்கு. ஒன்று ஐசமிக் ஸ்ட்ரோக், மூளைக்கு சப்ளை ஆகிற பிளட் அண்ட் ஆக்சிஜன் லெவல் குறையும் போது ஏற்படுற ரத்தக்கட்டு. இன்னொரு டைப் வி கால் இட் சப்டியூரல் ஹெமட்டோமா. இது மூளையோட சப்டியூரல் ஸ்பேஸில் ஏற்படுற பிளட் க்ளாட்டிங். மைதிலி இப்போ சஃபர் பண்ணுறது இந்த டைப் ஆஃப் பிளட் க்ளாட்டிங் தான். இந்த டைப் தலையில் ஏற்படுற பலமான இன்ஜுரினால வருது. இப்படி குடிச்சிட்டு கூத்தடிப்பீங்கன்னு தெரிஞ்சுதா பிறந்த உடனே. சாரி. மைதிலிக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி? 6 மாதத்துக்கு முன்னே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவள் ஃபுல் பாடி செக்அப் பண்ணி ஷூர் பர்ஃபெக்ட்லி ஓகேன்னு சொன்னாங்க. சப்டியூரல் ஹெமட்டோமால 3 விதமாக இருக்கு. அக்யூட், சப்அக்யூட் அண்ட் க்ரானிக் கேசஸ். அக்யூட், சப்அக்யூட் இந்த 2 டைப்ஸ் இமீடியட் சிம்டம்ஸ் தெரிஞ்சிடும். பட் க்ரானிக் கேஸ் இட் டேக்ஸ் மந்த்ஸ் டு கலெக்ட். How is she doing? சின்ஸ் மைதிலி க்ரானிக் சிச்சுவேஷனில் இருக்கிறதுனால இந்த பிளட் கிளாட் க்ரோ பண்ணி இன்னும் பெருசாகிக்கிட்டே தான் போகும். ஸோ நாளாக ஆக திஸ் வில் பிகம் மோர் காம்ப்ளிகேட்டட். How complicated? மைதிலிக்கு தலைவலி, மயக்கம், டயர்ட்னஸ் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகும். பேச்சு தடுமாறும், ஞாபக சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக போகும். பிரெயின் ஹர்னேஷன் ஸ்டேஜ்க்கு போகும்போது, ஐ மீன் ப்ரெஷர் சர்வே ஆகும்போது கோமா ஸ்டேஜுக்கு போகிற சான்சஸ் ஆர் வெரி ஹை. அண்ட் சாரி டு சே மைதிலி நம்மளை விட்டுட்டு கூட போகலாம். ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ண முடியும் டாக்டர்? முடியும். கிரானியோடோமி சர்ஜரி ஒரு ஆப்ஷன். இது ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி செய்கிற ஒரு சர்ஜரி. பட் இது மைதிலிக்கு ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாம். ஸோ வி சஜஸ்ட் அ பெட்டர் ஆப்ஷன், பர் ஹோல் சர்ஜரி. ஸ்கல்லை ஓப்பன் பண்ணாமல் ஜஸ்ட் டைனி ஹோல் போட்டு இந்த பிளட் க்ளாட்டை ரிமூவ் பண்ண முடியும். ஷூர், ப்ளீஸ் செய்யுங்க. But the surgical cost is very expensive. பரவாயில்ல தான், என் மெடிக்கல் கார்டு கவர் பண்ணுமே. ப்ரொஃபஸர், உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்டேருந்து இப்போ தான் அப்டேட் வந்திருக்கு. நீங்கள் 3 மாதம் ப்ரீமியம் கட்டதுனால உங்கள் மெடிக்கல் கார்டு லிமிட் ஆயிருக்கு. பட் மைதிலி பிறந்து 1 மாதம் குழந்தையிலேருந்து நான் ப்ரீமியம் கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் 3 மாதமாக கட்டலை. பட் how can they just terminate the card? எனக்கு புரியுது ப்ரொஃபஸர், பட் இட்ஸ் அ ஸ்டாண்ட் அலோன் கார்டு. கிரேஸ் பீரியட்லேருந்து 1 மாதத்துக்கு மேலே கட்டலைனாவே கார்டு டெர்மினேட் ஆயிடும். இட்ஸ் அ நார்மல் ப்ரொசீஜர். எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் யூஸ்வலாக இருக்கிறது தானே, உங்கள் கான்ட்ராக்ட்லேயே இருக்குமே. ஸோ இது கேஷ் அட்மிஷனாக தான் நாங்கள் எடுத்துக்க முடியும். ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? சர்ஜரி காஸ்ட், ஸ்பெஷலிஸ்ட் ஃபீ, ஹாஸ்பிட்டலைசேஷன் கேர் எக்ஸ்பென்சஸ், மெடிசன்ஸ், ஃபிசியோ, போஸ்ட் சர்ஜிக்கல் ஃபாலோ அப்ஸ் மினிமம் 175,000 ஆகும். அட்லீஸ்ட் நீங்கள் 20,000 பே பண்ணாதான் ஆஃபிஷியல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் எங்களால் ஆரம்பிக்க முடியும். என் மகன் அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, நீங்கள் எங்கே உட்காந்துக்கிட்ட வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் கோவம் எனக்கு புரியுது மிஸ்டர் மதுசூதனன். பட் ஹாஸ்பிட்டல் பாலிசின்னு ஒன்று இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிற முதலாளிங்களுக்கு நாங்களும் பதில் சொல்லி ஆகணும். இந்த கருணை, மனிதாபிமானம் இதெல்லாம் வேணும்னா இந்த 4 செவத்துக்குள்ளே நம்ம 2 பேரும் உட்காந்து பேசலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணும்போது ஐம் ஸோ சாரி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேமெண்ட் ப்ராசஸை வேணும்னா டிலே பண்ண முடியும், ஆனால் தடுக்க முடியாது. ஸோ
The dice is in your hands now. அவ்வளோதானா